சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். இன்றைக்கி பஞ்சாட்சர மந்திரத்தில் நமசிவாயன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது ஏன் பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது பஞ்சபட்சி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள், அந்த 5 எழுத்து தான் மிகப்பெரிய ஒரு மந்திரம். அதை ஜெபித்தோம் அப்படின்னா நமக்கு தீயவைகள் அண்டாது அப்படின்னு தான் சாஸ்திர விதிகள் கூடப்படுகிறது. ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னா அது சிவபெருமான் தான். இந்த உலகத்தையே அவர் தான் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அப்போ அந்த நமசிவாயன்னு சொல்லக்கூடிய மதத்தில் நான் சொல்லக்கூடிய எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வல்லூரை குறிக்கும். அந்த நாவும் வல்லூரும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னால அதை குறிச்சிருக்காங்க. அது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மா அப்படின்றது இந்த தத்துவத்தை குறிச்சது, நீர் தத்துவத்தை குறிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் மான்றது நீர் தத்துவத்தை குடிச்சிருக்கோம். அதுக்கு ஆந்தை குறியீடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காகத்தை கொடுத்துருக்காங்க. அது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வா அப்படின்றது கோழி பார்த்தீங்கன்னா வா அடியில் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யான்றது மயில் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஆகாய தத்துவம். ஸோ இதுதான் பஞ்சபட்சியோடைய பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதத்துக்கு ஒவ்வொரு பட்சியை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அது நமசிவாயன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய தேவதை முருகப்பெருமான் தான். ஏன்னா அதாவது சிவபெருமான் முருகருக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் முழுமையாக பயன்படுத்துறது முருகப்பெருமான் மட்டும்தான். அதனால் இதனுடைய தேவதை முருகப்பெருமானை நம்ம கும்பிட்றதுனாலையும் ஓம் சரவணபவன் சொல்கிறதுனாலையும் நம்மளுடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் முருகப்பெருமான் தான். ஸோ இந்த பஞ்சபூதங்களில் முருகப்பெருமான் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர். நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் எதிரிகளை அழிப்பதற்காக இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி கண்டவர் தான் இந்த முருகப்பெருமான். அவரையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணதுனால இந்த பஞ்சபட்சியோடைய சாபங்கள் நம்ம விடுபடலாம். அதே மாதிரி நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதுக்கான விளைவுகள் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் பஞ்சபட்சியோட வரலாறு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.